தற்காப்பு கலை பயிற்சியை பார்க்கும் போதே அதனை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் பலருக்கு ஏற்படுகிறது. தற்போது ஒரு நல்ல விளையாட்டு போட்டியாக மாறிவிட்ட கராத்தேவிற்கு மலேசியாவில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இயற்கையிலேயே தற்காப்பு கலையில் அதிக ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர்கள் இந்தியர்கள். அந்த வகையில் மலேசியாவை பொறுத்தவரை கராத்தே எனும் தற்காப்பு கலை இந்தியர்களிடையே பிரபலமாக விளங்குகிறது. கடந்த 1960களில் தான் கராத்தே மலேசியாவிற்கு அறிமுகமானது. அதன் பின்னர் 1974ஆம் ஆண்டில் முதன்முறையாக மலேசியாவில் தேசிய கராத்தே கூட்டமைப்பு உருவாக்கம் பெற்றது. தொடக்க காலங்களில் வெகு சிலரே இந்த தற்காப்பு கலையை ஆர்வத்துடன் கற்றனர். இந்தியன் கம்யூனிட்டி தான் கராத்தேயில் பழகிட்டு இருக்காங்க. இப்போதுக்கு பார்க்க போனால் மெஜாரிட்டி சொல்லலாம், ஒன்லி இந்தியன் சொல்ல முடியாது. மெஜாரிட்டி இந்தியன்ஸு ஒரு 70% இந்தியன் மெஜாரிட்டி அண்ட் அதில் ஒரு 20% சைனீஸ் அண்ட் 10% மலேசியலாம். 1980களில் கராத்தே மலேசியாவில் பிரபலமாகிய போது பயிற்றுநர்களான பொன்னையா, ஆனந்தன் போன்றோர் பல திறமையான இந்திய போட்டியாளர்களை உருவாக்குவதில் முனைப்பு காட்டினர். அதன் பயனாக அதிகமான இந்தியர்கள் கராத்தே துறையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதோடு இன்று வரையிலும் நாட்டுக்காக பல பதக்கங்களை ஈட்டித்தந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போதுக்கு நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல், சி கேம்ஸ், ஏகேஎஃப், ஏஷியன் கேம்ஸில் எல்லாமே நாங்கள் கோல்டு மெடல் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ 10 கடைசியாக ஜெயிச்ச வேர்ல்டு மெடல் 2002. ஸோ அதுதான் நம்ம கடைசியாக ஜெயிச்ச வேர்ல்டு மெடல். இன்று மலேசியாவில் இந்தியர்களின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு விளையாட்டு துறையாக கராத்தே திகழ்கிறது. சர்வதேச அளவில் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளும், ஆசிய நாடுகளில் மலேசியாவே முன்னணி நாடாகவும் அதற்கடுத்து ஜப்பான், ஈரான் போன்ற நாடுகளும் திகழ்கின்றன. ஆண்டுதோறும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு போட்டிகளில் ஆர்வத்துடன் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் மலேசிய இந்தியர்கள் நாட்டிற்கும் பதக்கம் பெற்று தருவதில் முத்திரை பதித்து வருகின்றனர். மலேசியாவின் வளர்ச்சியில் இங்குள்ள இந்திய சமூகத்தின் பங்கு அளப்பரியது. அந்த வகையில் கராத்தே போட்டிகளில் இந்தியர்கள் பதக்கங்களை வென்று வருவது மலேசிய விளையாட்டுத் துறையில் அவர்களின் பங்களிப்பை பறைசாற்றுவதோடு சமூகத்திற்கு பெருமை சேர்ப்பதாகவும் அமைகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து வேதகுமாரி.